ஓகே ஜாம்கி, இப்போ ஒரு பக்கம் ஆதரவு, ஒரு பக்கம் எதிர்ப்பு, கடுமையான விமர்சனங்கள். இது இனிவரும் நாட்கள்ல யாருக்கு நெருக்கடியாகவோ அல்லது யாருக்கு சாதகமாகவோ மாறும்னு பார்க்கலாம். இல்லை, இது நம்ம பேசுகிற விஷயங்கள் வந்து நாளைக்கு என்ன காட்சிகள் மாறலாம். ஆனால் இது வரைக்கும் பேசின விஷயங்கள்ல பொதுவாக நான் பேசின விஷயங்கள் இது வரைக்கும் அவர் மிஸ் பண்ண விஷயங்கள் தான். ஸோ இதுக்கு ஒரு கோர்ஸ் ஆஃப் கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் சில ஜெகதீஷன் சொல்கிற மாதிரி அடிப்படை விஷயங்களே இது இருக்குல்ல. இப்போ ஒரு சீமான் ஒரு வாரத்தில் கடந்து போகிறாரு. அவங்க உட்காந்து யார் கேட்க, விஜய் பேசினா யாரும் உட்காந்து கேட்க மாட்டாங்கிறாரு. அது ஒரு வாரத்திலே தெரிஞ்சிருச்சு. அதாவது அவங்க அவ்வளோ சீரியஸாக அந்த பேச்சு எடுத்துக்கிறது இல்லை. விஜய் பேச ஆரம்பிச்சாலும் விசில் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவர் என்ன பேசினாலும் விசில் அடிப்பாங்க. ஸோ அதுதான் இது. ஸோ அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது ஒரு அரசியல் தன்மையை கொண்டு வரணும்னா அது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொல்ல அறிக்கையில் மனசாட்சி உள்ள மக்களாட்சி மலரணும். இப்போ மனசாட்சி இல்லாத மக்களாட்சி ஏதாவது இருக்கா? இப்போ மக்களாட்சி பற்றி புரிஞ்சுக்கிட்டனால இந்த மாதிரியான முரண்பாடே வராது. உப்பு இல்லாத உப்புமா, டிகாஷன் இல்லாத காஃபி, இப்படி இல்லாமல் நம்ம சொல்ல முடியும். மக்களாட்சினா மக்களாட்சி, அதான். அதை போய் நீங்கள் வந்து அதில் வந்து நான் இப்படி பண்ண அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ இது மாதிரி அறிக்கைகளில் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பஞ்சாலகு மாதிரியே போயிட்டு இருக்கு. இந்த கிரெடிபிலிட்டிங்கிறது முக்கியம். நீங்கள் மாற்று சக்தினா நீங்கள் வந்து அந்த நம்பகத்தன்மை இருக்குல்ல. நீங்கள் 2006 விஜயகாந்த் வந்து யாருடையும் கூட்டணி சேர முடியாது. அவர் ஆண்டவன் கூட மக்களோட கூட்டணிலாம் சொல்லிட்டு செஞ்சார். மக்கள் பேசும்போது கூட யாரும் அவர் கூட்டணி சேருவார்லாம் எதிர்பார்க்கல 2006 பொறுத்த வரைக்கும். அதே போல தன்னுடைய முதல் தேர்தல் அப்படி நடந்தது. அதே மாதிரி கமலஹாசனும் 2019 2021 அப்போ வந்து யாருமே இவர் கூட்டணி போவார்னு யாரும் சொல்லல, தனித்து தான் நின்னாரு. அந்த முதல் தேர்தலே நீங்க அந்த மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்து விட்டுறக்கூடாது. நீங்க அந்த ஒரு அப்பியரன்ஸ் வரணும், நான் தனித்து நிப்பேங்கிற அது வரவே இல்லையே, முதல் நாள்ல இருந்து வரலையே. இப்ப இன்னை வரைக்கும் கூட்டணி அவர் ஜெகதீஷனே சொன்னார்ல, காங்கிரஸ் கூட பேசுவாரு, அதிமுக கூட பேசுவார்னு சொல்லும் போது அது அப்போ இதெல்லாம் பேசுபொருள் ஆகும்போது அவர் நம்பகத்தன்மை இழக்குது, அவர் மாற்று சக்தி இல்லைங்கிறது ப்ரூஃப் ஆயிடும். சரி, ஓகே. பிரவீன் காந்தி ஒரு வரியில நிறைவு செய்யலாம். பதில் மட்டும் சொல்லிடுங்க, ஒரு வரி. அதாவது பரப்புரை, அவருடைய பரப்புரை எதிர்காலத்தில் நெருப்புரையாக மாறும், சிறப்புரையாக மாறும். அவசரம் வேண்டாம். உங்களின் அவசரத்திற்காக அவசரமாக எதையும் செயல்படக்கூடிய டிபேட்ல வந்து உங்களை வெல்வது அவர் குறிக்கோள் அல்ல. இந்த டிபேட்ல வந்து சூப்பர் திரு விஜய் கலக்கிட்டார்னு சொல்றது அவருக்கு நோக்கம் அல்ல. அவர் நோக்கம் மக்களை நோக்கியே. அந்த மக்களை நோக்கி அவர் செல்வது மிக மிக சிறப்பாக, நம்பிக்கையாக, உற்சாகமாக இருக்கும். ஏனென்றால் அவர் இந்த விவாதமும் இந்த விவாதத்தில் முன்வைக்கப்படுகிற கருத்துக்களும் மக்களுக்காகத்தான், நேயர்களுக்காகத்தான். அது வந்து அவரை கிண்டல் செய்யற அளவுக்கு தான் நிறைய பேர் வாதங்களை வைக்கிறார்கள். இன்னும் அவர் முழுசாயிரங்கள அவர் இதையெல்லாம் மீறி நிறைய சூழல்கள் இருக்கு, தருணங்கள் இருக்கு, பேசுவோம். மனதார செய்வார், மனசாட்சியோடு செய்வார். சரி, பேசுவோம்.